அதோட கள்ளச்சாராயம்னு சொல்றாங்க. நீங்க தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடையில் இருக்கிற சாராயத்தை சந்துக்கடை என்ற பெயரில் எங்க பார்த்தாலும் விற்பனை செய்யறாங்க. சந்துக்கடை இல்லாத இடமே இல்லை, இல்லாத கிராமமே இல்லை, எல்லா இடத்துலையும் சந்துக்கடை. இது என்ன சாராயம் விற்கிறாங்க? டாஸ்மாக் சாராயத்தையும் விற்கிறாங்க. கர்நாடகாவில் பெங்களூர்ல இருந்து புதுச்சேரியிலிருந்து கொண்டு வந்து பாக்கெட் சாராயத்தையும் விற்கிறாங்க. அது நல்ல சாராயமா? அதுவும் கள்ள சாராயம் தான். இதையும் சட்டமன்றத்தில் சொல்லி இருக்கிறோம். இப்படி கள்ளச்சாராயம் என்ற பெயரால் நல்ல சாராயத்தில் கலப்படம் செய்து இங்க பாக்கெட்ல விற்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது. இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி இந்த விஷ சாராயம் உடனே கொண்டுச்சு, கண் பார்வை போயிடுச்சு. டாஸ்மாக் சாராயம் மெல்ல மெல்ல சாகடிக்கும். இன்னைக்கு ஏராளமான இளம் விதவைகளை உருவாக்குது. இன்னைக்கு பேரவைத் தலைவர் கூட சொன்னாரு, கருஞ்சட்டை போட்டு வந்திருக்கிறீங்க, பெரியார நினைவு சொல்ற மாதிரி சொன்னா. அதுக்கு பதில் சொன்னோம். பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார் சொன்னார், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று பெரியார் சொன்னார். பெரியார் வழியில் நடக்கிற ஆட்சி அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், பேரறிஞர் அண்ணா சொன்னார், மூதறிஞர் ராஜாஜி சொன்னார், தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு வேண்டும் என்று சொன்னார். மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று சொன்னார்கள். இது மத சார்பற்ற அரசு, எல்லா மதங்களையும் போற்றுகிற நாடு என்று சொல்லுகிறோம். அப்ப எல்லா மதங்களும் சொல்லுகிறது மது கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் டாஸ்மாக் கடை நடத்தணும்? உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு, இனி புதிய கடைகள் திறக்க கூடாது, டாஸ்மாக் கடை வேண்டான்னு சொல்லி இருக்குது. அப்படி இருந்து எங்க பார்த்தாலும் கடையை திறக்கிறாங்க. அது பல்வேறு பேர்ல விற்கிறாங்க. சந்து கடன் ஊருக்கு. இது மனித குலத்தையே சீரழிக்கிற நடவடிக்கை. அப்புறம் இந்த போதைப் பொருள் கஞ்சா, மது மாதிரியே கஞ்சா, அபின். இது கஞ்சா மிட்டாய் வடிவத்தில், சாக்லேட் வடிவத்தில், திரவ வடிவத்தில் வந்துருச்சு. மாணவர்கள்லாம் இன்னைக்கு அதை போட்டுட்டு வீணா போறாங்க. இது லாபத்துக்காக நடத்துறதா? மனித உயிரை பார்க்க வேண்டாமா? மக்கள் நலனை காப்பதற்கு, மக்களை காப்பதற்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவரையாவுடைய கொள்கை, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொடர் போராட்டம். ஆகவே சட்டமன்றத்தில் இன்று நாங்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறோம், தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு வேண்டும். இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவை பாடமாக ஏற்றுக்கொண்டு, இது ஒரு படிப்பனையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும்.